நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்கானா ஹெல்த் ட்ரிங்க் பவுடர். அதுக்கு தேவையான பொருட்கள் மக்கானா, முந்திரி, பாதாம், மிக்சட் ட்ரை சீட்ஸ், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, பால். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மக்கானா வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல மக்கானா பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம மக்கானா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க் இது. ஸோ ஒரு கப்பு மக்கானாவை இதில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா சூடாகணும் இது. மக்கானா வந்து நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ மென்ஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது. இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வீட்டில் பசங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லா ஏஜ் குரூப்ஸும் நம்ம வந்து சாப்பிடலாம் இதை டெய்லி. ஸோ இது ஜஸ்ட் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். இதை ரோஸ்ட் ஆகும்போதே நான் கொஞ்சம் மிடல கேப் பண்ணிட்டு பாதாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து ட்ரை சீட்ஸு. ஸோ பம்கின் சீட்ஸு எல்லாமே இருக்குது இதில். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதில். இதுக்கு நல்ல டேஸ்ட் வர்றதுக்காக வந்து ஒரு 4-5 ஏலக்காய், கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். இதை பார்த்திங்கன்னா இப்போ மக்கானாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டு ப்ரௌனிஷ் ஆகுது. அதே மாதிரி முந்திரி, பாதாம் எல்லாமே வந்து ஃப்ரை ஆகுது பாருங்கள். இது நீங்கள் வந்து ஒரு வாட்டி பண்ணி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி காஃபி, டீ அதுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா இப்படி வந்து மக்கானாவை உடைச்சா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னுட்டு. ஸோ இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பிஸ்தா வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டோர் பண்ணுறதுனால கிரேப்ஸ் ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இதை. நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸ்மெல்ல நல்லா கமன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது கோர்ஸாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். ஸோ
ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பவுட்ரு மக்கானா ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மக்கானா ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் இதை வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சூடான பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா ஏஜ் குரூப்ஸ் அவங்களும் வீட்டில் நம்ம குடிக்கலாங்க. டெய்லி சாப்பிட்டாலும் நல்லது தான். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஹோம்மேட் மக்கானா ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.